எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்க கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலையும் அவன் எழுதி முளப்பு செடி எல்லைநாடி பண்ணிட்டா பேர் புகழ் வாய்ச்சிருந்தா ஐயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிறுத்திருக்கேன். கடுகளவு குறைச்சு பதிப்பு விட்டுட்டா 100 தடவை வந்தாங்க எடுத்த ஏடு பழிக்காதப்பா. மைக்கேல் மைக்கேல்ங்கிற ஒரு அடியா வந்து கையெழுத்தி நிக்கிறான். வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். அடியா கருப்பனை நம்பி நிக்கிறியா? நம்பி நின்னுட்டா அப்படின்ட்டா உன்னை வட்டி ஆடி போட்டு சோறு செலவு பார்த்திருந்தாயா. ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். காரணத்தை மாத்தியாச்சு. அள்ளி படியிலக்கிற நேரம் பத்தி உச்சாரம் பிடிச்சுக்குவியா? எங்கேயும் தேடாத. நான் கொண்டு கையில ஒப்படைக்கணும். போதுமா? வேளாங்கண்ணி வேளாங்கண்ணின்னு வச்சோடா இமானு ஐயா கருப்ப நானுக்கு தகுதிமான கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் சில உத்தரவெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாயா. அதை நல்லபடியா பயன்படுத்திக்க. வாகனம் கைக்கு வந்து சேருது. அள்ளிப்படியை நம்பர் போட்டு கொடுத்தனாயா. அதே மாதிரி விவசாயம் எல்லாமே கூட்டி போட்டு பக்கத்தில் நிறுத்திருக்கிறாயா. அள்ளிப்படியை வந்து போடலாம். உன்ற காரியத்துக்கு கூட வர போதுமா? இமா ஐயா கருப்ப கோடு நிக்கிற தகுதிமான் இல்ல. தொழில் முறையும் ஜில்லாக்குள்ள போட்டு நிக்குது. காரியமும் சேதாரமாய் நிக்குது. இது நல்லபடியா நடத்தி எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா? விவசாயத்துல அள்ளிப்படியா வந்து போல தகுதிமான் இல்ல. விளைச்சல் வந்தாலும் விலை இல்ல. சரியா? வீட்டு கொடுத்தனாயே உங்க காரியத்துக்கு கூட வந்து இன்னையிலிருந்து வரணும்ப்பா. இந்த புடிச்சுக்கோ. எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. இந்த பாதி முகம் கொஞ்சம் முகம்பூசி கல்விக்கா. சந்தன வெள்ள 11 எங்க சந்தன வெள்ள 11 வாங்கி என்னை தினம் நினைச்சு கழுத்துல தேய்ச்சுக்கோ. சிவன்மலை என்ற பொண்ணா வந்து நிக்கிற அப்படி வர சொல்லு. தாயி நாங்க இருக்கிறப்ப கோட்டையில கொடிநாட்டி நின்று இருக்கிறனாயா. 1000 சோதனை வந்து அத்தனை சோதனையும் எடுத்து வீசியாச்சு. அதே மாதிரி உன்ற கோட்டையில நீ வெள்ளாமைக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருக்கிறனாயா. இன்னும் ஒரு கோரிக்கை போட்டு நிக்கிறேன். போ அதையும் ஈடேற்றி கொடுத்துருந்தாயா. மற்றபடி எந்த வசதியும் சங்கடப்பட வேண்டாம். கூடவே வந்து நிக்கிறோம். போதுமா? ப்ளீஸ் குழந்தை பாக்கியம் கேட்டு மட்டியை வந்து கையெழுத்தி நிக்குது. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். தாயி ஐயா நீ முழுமலத்தோட நம்பி நிப்பியா? நம்பி நின்னுட்டா அப்படின்ட்டா இந்த பாத்து கருப்ப உனக்கு முத வாரிசு ஆண் வாரிசா கொடுக்கறனாயா. இது சக்தி பாக்கு புரியுதா? எத்தனை அடியா இங்க போறதுக்குள்ளது இந்த கனியை மென்னு நின்று முழுங்கிரோம். தாயி இதை நீ மென்னு நின்று முழுங்கிரோம். இந்த இதை உரிச்சு தின்னு ராத்திரி படுக்கிற போது இதை உரிச்சு தின்னு போடணும். இதை நீ உரிச்சு தின்னு போடணும். இந்த தாயி வரம் கொடுக்கற இதை பத்திரமா சேர்த்தி வச்சு தினம் கொஞ்சம் ராத்திரி படுக்கிற போது குளிக்கி பார்ப்போம்னா வரம் கொடுத்து பட்டியை நிறக்க வைக்கிறோம். போ பட்டி பெருக்குது பால் பொங்குது. போ தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ. போதை கூட வந்து நிக்கிறேன்.
ஈரோடு 2 தங்கம் கல்யாணம் ஒண்ணு சின்ன கண் ஆயிடுது, பெரிய கண்ணு கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு கல்யாண காரியத்துக்கு இடம் கூட நிக்குது, சின்ன கண்ணு கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? இல்லையா தாயி? ஆலாமரம் மாட்டு இந்த பட்டியலுக்கு கொஞ்சம் அசிச்சு பார்த்து வேடிக்கை மாட்டாங்க ஐயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு என் பட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி தனிமரமா நின்ன, என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கைப்பிடிச்சு கொடுத்துருக்கேன்னாயா, அதை நல்லபடியா பயன்படுத்தி கொண்டு 2ஆவது தங்கத்தை ஒன்னும் பயப்படாத, அதுல எந்த விதத்திலும் குறையெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருந்தாயா. மூத்த தங்கத்துக்கு நான் சொன்ன கடுவுக்குள்ளார உத்தரவு காமிச்சு காரியத்தையும் முடிச்சு கொடுத்துருந்தாயா. வரம்போ ஓரியாட்டம் தூரியாட்டம் நம்பி ஏமாந்து இன்னைக்கு எடப்போட்டு போட்ட தங்கம் இன்னைக்கு சொத்து பிரச்சனையில கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல போய் நிக்குதுறான். வந்து நீங்க சொல்லு பார்க்கலாம். பவானி சாகர் தாயே, வாழ்க்கையிலும் தொந்தரவு, சொத்து பத்திலையும் தொந்தரவு, இன்னைக்கு எல்லா பத்திலையும் தொந்தரவாய் நிக்குது. எங்கேயும் போய் காரியம் சாதிக்க முடியல. கடக்குள்ள கற்பனை துணைன்னு வந்து நீ கையெழுத்திட்டு நிக்கிறியா? இது நல்லபடியா முடிச்சு கொடுத்து வேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி நாய தராசிய பட்டியல் சரியா நிக்கி, புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. உனக்கு சேர வேண்டிய சொத்து முன முடியாத கையில ஒப்படைக்கும் தாய். இது சத்திய வாக்கு. கோர்ட்டு கச்சேரி விலக்கு எல்லாம் வேண்டாமாயா. தந்தால மூலமா காரியத்தை நடத்தி இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாயா. அதே மாதிரி மன வாழ்க்கைக்கு சொன்னது சொன்னபடி முடிச்சு கொடுத்துருவேன். இது சத்திய வாக்கு. போதுமா? பெத்த தாயாரு உடம்பு சரியில்லாம படுத்திருக்குது, சொத்து வந்து சேர மாட்டேங்குது, பங்காளியும் கூட வந்து நிக்கிறாங்க, பகையாளி கூட வந்து இன்னைக்கு சொத்துக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறடா வந்து நிக்க சொல்லு. அதே மாதிரி ஓட்டல் கடை தொழில் என்னை நம்பி கையேந்தினதுக்கு அப்புறம் நல்லபடியா நடத்திட்டு இருக்குது. என் பட்டியல வந்து கையேந்தி நிக்குது, வர சொல்லு பார்க்கலாம். ஐயா தாயி, இந்த கற்பனை நம்பி நிப்பியா? காலம் கெடுவு கிட்ட வந்து நிக்குது, அதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டிக்கலாம். 2 பேரும் அவசரப்பட்டு நிக்கிறீங்க ஐயா, அது வேணா நெசத்தா கெடுவு கிட்ட வந்து நிக்கிறாயா? பயப்பட வேண்டாம். ஒருத்தனுடைய இடத்துல நிக்குது, அந்த இடத்துல நீக்கி கொடுத்து நியாயமா என்ன பண்ணணுமோ அது பண்ணிடு. புரியுதா? தாயி அப்பூசி ஆடி புரிஞ்சு இந்த திருவிழாக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். போதுமா? தொழில்களை வச்சுக்கா. வாதை முதல வாயில நின்ன சொத்த இன்னைக்கு ஆகாத கையெழுத்த இன்னைக்கு கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல தவணையா கிடந்ததுன்னா இன்னைக்கு அண்டத்தைய மாற்றி அதிகாரத்தை கொடுத்து இந்த கருப்பை கைப்பற்றி இன்னைக்கு சொத்தை முடிச்சு கொடுத்துருக்கேன்னப்பா. வந்து நிக்க சொல்ல அந்தியும் ஐயா ஆண்டர கருப்ப நீ மலையாட்ட நம்பிட்டு இருக்கிற, அதெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணு சொல்லியாயா? இந்த பாலத்து கருப்ப கூட வந்து நிக்கிற தகுதிமா நில்லு. அட ஓட்டி போக இன்னைக்கு பாட்டி அத்தனைக்கு இன்னைக்கு என்னமோ தூரியால பார்த்தாங்க, தூரியால பார்த்தவங்க அத்தனை இன்னைக்கு மண்ணோட பண்ணா கவ வச்சுட்டுனப்பா. அவங்க போட வேண்டாம், இதை முடிச்சு கொடுத்துருந்தாயா. வந்து கேட்டவங்க தேடி வர்றாங்க, கைப்பற்றி கொடுத்துற ஆதாயத்தை மனம் முடியாத கைப்பற்றிக்க பொழைச்சுக்கணும். புரிஞ்சுதா? 8 நாளுக்குள்ள கருப்பு கூட வர தொழிலுக்கு வச்சுக்கோ. போதுமதை போறம்போ ஒன்னா செஞ்சுட்டு இருக்கிற இல்லத்துக்குள்ள நோவு நொடி நீ பட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது. இதுக்கெல்லாம் என்ன விட தெரியாத முடிச்சுட்டு நிக்கிற. அப்படி வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். தாயே அந்த கருப்பம் கோட்டையில வந்து முழுவா வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்தேன், எத்தனையோ தேவாதி கையேந்திர, எத்தனையோ பக்கம் போன ஒரு தேவாதி கை கொடுக்கல. கடைக்குள்ள நீ நம்பி வந்து இன்னைக்கு இது நல்லபடியா வாழ வச்சு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயெல்லாம் சூது போட்டு வச்சிருக்காங்க ஐயா. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு உங்க வீட்டுக்கு கூட வந்து நிக்கிற தாயே. இல்லத்துல இருக்கிற ஓரியாட்டம் தூரியாட்டம் போராட்டம் அத்தனையும் எடுத்து வீசி காரியத்தை நடத்தி அள்ளி படியாந்து கொள்ளலாமாயா. இதுல இருந்து சத்திய வாக்கு பயன்படுத்திக்குவியா? வாங்க இந்த தொழில் சேரத்துல கொண்டு கட்டு, இல்லத்துல கொண்டு கட்டு. பெத்த தாயா இருக்கு, ஏதோ சிக்கலாட்டு இருக்குது, ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம் இருக்கிற பத்தி மறு நிமிஷம் நிக்க மாட்டேங்குது. யாராவது செய்வன கோளாரா இல்ல வேற ஏதாவது காற்று சட்டையான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? தாயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? வயது மூப்புனால இது மறதி நோய், புரியுதா? இது சரி பண்ணி போடலாமாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ 1000 பக்கம் போய் கையெழுத்திட்டு வந்துட்டு ஒரு பக்கம் நல்லது பண்ண முடியல. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாலயம் பார்த்தாச்சு, மாந்திரியத்தையும் பார்த்தாச்சு,
எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. அதற்குள்ள நீ நம்பி வந்து கையெழுத்திட்டு நிக்கிறியா இல்லையா? இதுல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற தாயி, ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ வரும்போது கூட்டிட்டு வா. மூணே வாரத்துல இந்த படம் நல்லது பண்ணி காமிக்கிறாயா? இது சத்திய வாக்கு. சொல்லு இந்த தாயி, இது தலதே சரி வாக்கான அடியான கேட்டுக்கோ. திருச்செங்கோடு முட்டை தொழில் வராத ஆதாயத்தை வர வச்சு கொடுத்துருக்கா. ஆனா போட்டி பார்க்க வந்து பட்டி இன்னைக்கு நின்றுட்டு வர சொல்லு. புலிவாயில சிக்கிறது இன்னைக்கு புளித்துட்டு போடுவான் இல்ல சிங்கத்தின்னு போடுவான்னு வந்து நீ 1000 பக்கம் சுத்திட்டு வந்து என் பட்டியல வந்து கையேந்தினியா? நான் இது நல்லபடியா பேச்சுவார்த்தையில் முடிச்சு தர்றேன்னு சொன்னேன். தந்தாள் மூலமா முடிச்சு தரேன்னு சொன்னேன். கோர்ட்டு கச்சேரி வில்லங்கம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தந்தாள் மூலமா முடிச்சுதா? நல்லபடியா முடிச்சு கொடுத்தாச்சாயா? இனி கேரளாக்காரனுக்கு போடுற சூது போட்டு அல்லையில மொத்த அழகு சூடு போட்டு அவன் தன்னை போல சார் பாதார பந்தத்துல வந்து விழுந்து கொடுக்க வேண்டியது கொடுக்க வைக்கிறப்பா. அதே மாதிரி தொழில் முறை அத்தனை வாகனம் எல்லாம் தம்பிச்சிட்டு நிக்குது. கடம்பரச்சில சிக்கிருமா அப்படின்னு பயந்து நிக்கிறியா? தொழில ஓட்டி காமிக்கிறேன், அள்ளி படியாந்து காமிக்கிறேன், முயற்சி பண்ணு. 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தனாயா? ஐயா போ, இன்னையில இருந்து தோற்றதெல்லாம் நாங்க வளம் நம்ம போவோம். டீச்சர் அம்மா வந்து நிக்கிறா, ஏதாவது சிக்கல்ல சிக்கிக்குமா இல்ல சிக்கல்ல இருந்து மீட்டு கொடுப்பியா அப்படின்னு வந்து அட கேட்டுட்டு நிக்கிறாயா? கேட்டுட்டு ஏதாயி உன்னை முதலே இல்ல முதல் வாயில சிக்க வச்சு வச்சிருக்கிறாங்க. நீ இப்படி ஏமாந்து இப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு நிக்கிறிய. புரியுதா தாயி? தாயி அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். மேல கருப்புள்ளி போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த கருப்புள்ளியை மாத்தி நல்லது பண்ணி கொடுத்துறனாயா? அதே மாதிரி திங்கக்கிழமை ஒரு பயத்தை நினைச்சிட்டு நிக்கிறேன் மனசுக்குள்ள. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. நான் இருக்கிற கூட வந்து நின்று கொண்டாடி போடலாம். போதுமா தாயி? அதே மாதிரி நீ நினைச்ச காரியத்தை கூடிய சீக்கிரம் நடத்தி வேடிக்கை காமிக்கிறனாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம். அதே மாதிரி உனக்கு வர வேண்டிய ஆதாயத்துல ஒரு 20 லட்சம் போக மாட்டிருக்குதா? அது பேச மாட்டேங்கிறிய. அது என்ன வழியும் தெரியாது வாங்கி கொடுத்துறனாயா? அது கடைசி கையெழுத்து நான் வாங்கி கொடுத்துறேன். கல்யாண காரியம் வேண்டி பட்டியல வந்து இங்க நிக்கிறடா, வந்து நிக்க சொல்லு. ஐயா தாயி, நான் எப்படி இந்த கட்சி முனமேல நின்று இந்த அக்னி கையில நிக்கிறனோ அதே மாதிரி ஒன்று இல்ல மத்தனை இன்னைக்கு அக்னியா கும்பரி ஆறா பெருகி நிக்குதாயா? இல்லமே இன்னைக்கு தச்சலிச்சிட்டு நிக்குது. காரியமும் நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்ல மத்தனை சேதாரமா நிக்குது. இதுக்கு ஏதோ திசை காமிச்சு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? நான் காமிக்கிறேன் திசை போய் அமைச்சு போடலாம். அதே மாதிரி இல்லத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். இது சத்தியவன். புரிஞ்சுதா? அதே மாதிரி மலை மலை கிட்ட ஒரு தேவாதி, அது கிட்ட இருக்கிற கரடி கம்பத்துக்கு பக்கத்துல ஒரு தேவாதி முறை பாக்கி நிக்கிறாயா? ஆராய்ச்சி பாரு. இல்ல அப்படின்னா நானே சொல்றேன். அதை போய் செஞ்சுட்டு வந்துடுவேன். உயிர் தப்புமா தப்பாதா? தங்கத்தை கொண்டு உங்க பாதத்துல போட்டுட்டேன். மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்கன்னு சொல்லி வைத்து வந்து ஆதார விதத்துல போட்டு இன்னைக்கு உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்கா. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். ஏய் வெத்தகனை காப்பாத்திட்டு கை விட்டுட்டுனா மற்றவங்க முடியாது. இதை எடுத்துட்டு போய் சொன்னாங்க, வேற என்னென்னமோ சொன்னாங்க. இரு நான் காப்பாத்தாரேன்னு சொன்னேன். காப்பாத்திட்டுனாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம். புரிஞ்சுதா? இப்ப தொழில் முறையில பல சிக்கலை போட்டுட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். இல்லையா? ஆதாயம் இல்லாத இன்னைக்கு எத்தனை அவமானம் பார்த்துட்டியா? கவலைப்படாத. ஆதாய கை நீட்டுற பக்கம் கைப்பற்றி கொடுக்கறனாயா? தொழில் முட்டா தொழில் அத்தனையுமே நல்ல பேர் வாங்கி போடலாம். புரிஞ்சுதா? தொழில நல்லபடியா நடத்திடுறேன், பேர் வாங்கி கொடுத்துறேன். அடியா உன்னோட ரங்கத்தை காப்பாத்தியாச்சு, இன்னும் காப்பாத்தி கொடுத்துருவேன். அப்படி போ வரப்போ நான் சொல்றது நெசமா பையா? பட்டி அத்தனை இன்னைக்கு விண்ணம் பட்டு நிக்குதாயா? மாட ஒரு பக்கம் கண்ண ஒரு பக்கமா நெசமாரி போயிட்டு குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில காப்பாத்தி குடும்பத்தை கேட்டு நிக்குது. வச்சல் பார்க்கலாம். அடியா நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறேன்னா அதே மாதிரி இல்ல மத்தனையும் ஊசி முனை மேல நிக்குதாயா? இல்லையா? இன்னைக்கு அத்தனையும் இன்னைக்கு கைவிட்டு போய் நிக்குது. மரமா பேசிட்டு வர கைவிட்டு போறது நீ கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு போல தகுதி மாநில. புரியுதா? இதுல 2 தடங்கள் வந்து ஒன்னு எடுத்துட்டுனப்பா, இன்னொரு தடங்களுக்கு அது இன்னைக்கு எடுத்துருவனாயா? தன்னை போல தேடி வருது. பாதார விதத்தில் உருக்காட்ட வைக்கிற கைப்பற்றிக்கோடு. புரியுதா? அது போகிட்டு தொழில் முறை கூட வந்து நிக்கிற, சில முறைக்கு கூட வந்து நிக்கிற சக்தி வாக்கு. புரியுதா? இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ.